ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதை நல்லா நம்ம கழுவிட்டு இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்திக்கலாம். நம்ம இஷ்டம்தான், நமக்கு எது இருக்கோ அது நம்ம சேர்த்திக்கலாம். இது சேர்த்திட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் இது கூட சேர்த்திக்கலாம். கல் காயிட்டும். இப்போ இது கூட ஆனியனையும் கருவேப்பிலையும் ஒட்டுக்கா சேர்த்திட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா அதை நம்ம வதக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் பக்கமே அதை நல்லா வதக்கணும். அப்போ தான் அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்ந்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இது கூட தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா நம்ம கலக்கிக்குவோம். நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் இது சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம கலக்கிக்கலாம். நல்லா அந்த 3 மிக்ஸ் ஆகிற வெங்காயத்து கூட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை அது கூட சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம அதையும் சேர்த்து நல்லா நம்ம கலக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம், அதுலேயே தண்ணி வரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம். இதில் நம்ம தண்ணி ஊற்றாமே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்தாச்சு. இதை நல்லா சுண்டி இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம். இப்போ நல்லா சுண்டிருச்சு. இதில் நம்ம இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.